ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. பாலிட்டி சிலபஸ்லேருந்து சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி இந்த 2 டாப்பிக்லேருந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ்னோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்குது அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க. டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய சிலபஸில் ஒவ்வொரு டாப்பிக்குமே டெய்லி குவிஸ் காண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணணும் அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்களும் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. அண்ட் இன்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குவிஸினோட லீடர் போர்ட் பார்த்துடலாங்களா. ஸோ டாப் 3ல் இருக்கக்கூடிய கேஜேபி, சுகந்தி சிவாஜி, சிவன் குட்டன் 3 பேருமே பார்த்தீங்கன்னா 28 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. எப்பவும் சொல்கிறதாங்க, இவங்க மட்டும் வின்னர்ஸ் கிடையாது. யாரெல்லாம் தன்னுடைய பெஸ்ட்டை டெய்லி கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே வின்னர்ஸ் தான். கொடுக்குற டாப்பிக்கை நீங்கள் டெய்லி கரெக்டாக படிச்சுட்டு வந்தாலே போதும். விஷன் 2020 எல்லாருமே அச்சீவ் பண்ணிட முடியுங்க. First question, choose the correct one. Option A, 44th amendment is mini constitution. ஸோ மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டை தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இது தவறாக இருக்குது. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பற்றி பார்க்கணுன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுன்னா எஸ்எஸ்ஐ அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னோன்னா சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. ஸோ இந்த 3 வார்த்தையும் ப்ரியாம்பிளில் ஆட் பண்ணப்பட்டது இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் சொன்னோமா. ஸோ அந்த ஆக்டுக்கான இயர் பார்த்திங்கன்னா 1976. ஓகேவா. தென் இந்த இந்த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பற்றி பார்க்கணுன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சில ஆர்டிகிள் 368 பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக, அதாவது அந்த ப்ரொவிஷன்ஸை அகைன் ரிவைஸ் பண்ணாங்க இந்த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில். தென் வேறு என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு ரைட்ஸ் இருந்துச்சு. ஓகேவா. அதான் ஆர்டிகிள் 31 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகேவா. தென் இந்த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி, கேசவானந்தா பாரதி கேஸ் இயர் 1972 அப்படின்னு கொடுத்துருந்தோன்னா இதுவும் தவறு. கேசவானந்தா பாரதி கேஸ் 1973. ஓகேவா. 1973 நடந்தது. தென் இந்த கேஸ் எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஆர்டிகிள் 368 அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை, பேசிக் ஸ்ட்ரக்சரை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பார்லிமெண்ட்டோட பவரை ரெடியூஸ் பண்ணுறது தப்பு. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கேஸ் நடத்தினாங்க. ஸோ இதுதான் இந்த கேசவானந்தா பாரதி கேஸ் அப்படின்றது. ஓகேவா. இது 1973 நடத்தப்பட்டது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வேர்ல்டுலே செகண்ட் லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ இது தவறான விஷயம். வேர்ல்டுலே லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் எதுன்னு பார்த்தா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான். அப்போது ரேங்க் 1ல் இருக்குது. ஓகேவா. லென்த்தியஸ்ட், ஃபஸ்ட்டு லென்த்தியஸ்ட் அப்படின்னு கேட்டால் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். இன் 1949 கான்ஸ்டிடியூஷன் ஹேஸ் 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ் அண்ட் 8 ஷெடியூல்ஸ். அதாவது 395 ஷரத்துகள், 22 பகுதிகளையும் 8 அட்டைவணைகளும் கொண்டது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இனிஷியலாக 395 ஆர்டிகல்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா 465 ஆர்டிகல்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ 465 ஆர்டிகல்ஸ் இருந்தாலும் இப்போ அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 362A அந்த மாதிரி தான் வரும். அதுவே இப்போ 395 ஆர்டிகல்ஸ் தான் இனிஷியலாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ண போகிறோம்னா 396th ஆர்டிக்கலாக ஆட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 22 பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ண போகிறாங்கன்னா 21A அது போல் தான் ஆட் பண்ணுவாங்களே கண்டி 23rd பார்ட்டை ஆட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா. ஸோ இந்த இனிஷியலாக எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு, பார்ட்ஸ் இருந்துச்சு, ஷெடியூல் இருந்துச்சு அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. செகண்ட் கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ, இன் 2016 a preamble 465 articles divided in 22 parts and 12 schedules அப்படின்னு கொடுத்துருந்தானா. ஸோ 2016 படி ஒரு ப்ரியாம்பிளும் 465 ஆர்டிகல்ஸும் 22 பார்ட்ஸில் 12 ஷெடியூல்ஸில் இருந்ததாக கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2016 465 ஆர்டிகல்ஸ் அண்ட் ஸ்டில் நவ் ஒரு ப்ரியாம்பிள் தான் இருக்குது இல்லைங்களா. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரே ஒரு ப்ரியாம்பிள் தான். நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 22 அப்படின்னு கொடுத்துருந்தோன்னா இதுதான் தவறு. 2016 25 பார்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஸ்டில் நவ் 465 ஆர்டிகல்ஸ், 25 பார்ட்ஸ் அண்ட் 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ இது தவறாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி ஆர்
மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ ப்ரியாம்பிளில் இருக்கக்கூடிய இந்த ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இருக்கு இல்லையா, இதுதான் கான்ஸ்டிடியூஷனோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது கரெக்டான விஷயம். கான்ஸ்டிடியூஷனோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 52A ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுவும் தவறு. ஆர்டிகிள் 52ல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிரசிடெண்ட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருக்கணும் அப்படின்ட்டு ஆர்டிகிள் 52ல் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆர்டிகிள் 52A கிடையாது. தென் நெக்ஸ்ட் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்றத இப்போ எந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 32ல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு நிவாரணம் தேடும் உரிமை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஆர்டிகிள் 32. நெக்ஸ்ட்டு 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 1976 அப்படின்னு கொடுத்துருக்கானா. ஸோ 86th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1976 கிடையாது, 2002. ஓகேவா? இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து ஆர்டிகிள் 21A இதே விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ 6 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து கட்டாய கல்வி வேண்டும் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் இந்த 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? தென் இந்த 1976 தான் நம்ம பார்த்தோம் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? தேர்ட் கொஷின் கரெக்ட் அபவுட் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். ஸோ இப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இப்போ ஸ்ட்ரக்சரல் பார்ட்னா அது எங்கேருந்து கிடைக்குது, ஃபிலாசபிக்கல் பார்ட்னா அது எந்த கான்ஸ்டிடியூஷன்லேருந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் பார்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ன்றதே 1935 தான். ஸோ அப்போ இங்கே 1919 தப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபிலாசபிக்கல் ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஃபிலாசபிக்கல் பார்ட் அப்படின்னு வரும். ஃபிலாசபிக்கல் பார்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அண்ட் ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? ஸோ அமெரிக்கன் அண்ட் ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து தான் ஃபிலாசபிக்கல் பார்ட் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட் இது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 3 ஆப்ஷனுமே தவறாக இருக்கா? அப்போது இந்த ஆன்சருக்கு வந்து என்ன வரும், ஆல் ஆர் இன்கரெக்ட் அப்படின்ட்டு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா? இந்த கொஷின் பாருங்கள், குரூப் 1 2017 கேட்டிருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ்டு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஆன் த மாடல் ஆஃப். இந்திய அரசியலமைப்பு பாராளுமன்ற அரசாங்கத்திற்கு மாதிரியாக எடுத்துக்கொண்டது எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஸ்விஸ் முறை, கனடா முறை, அமெரிக்கா முறை, இங்கிலாந்து முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ பிரிட்டிஷ் அதாவது வெஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் இருந்து தான் வந்து இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் தாங்க ரிப்பீட்டடாக நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி ஃபுல்லாக பார்ப்போம், என்னென்னலாம் எந்தெந்த கான்ஸ்டிடியூஷனில் இருந்தெல்லாம் வந்து இந்தியா அடாப்ட் பண்ணியிருக்காங்க, எந்த கண்ட்ரியிலேருந்து அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த கொஷின் வந்து குரூப் 1 2017 கேட்டிருக்காங்க. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. Fourth question, choose the incorrect one. Option A, fundamental duties, Article 51 and Part 4. ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்திங்கன்னா ஆர்டிகிள் 51 தான் இருக்கும். பட் பார்ட் 4 அப்படின்னு சொல்ல மாட்டோம். பார்ட் 4A தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி இருக்கும். ஓகேவா? அப்போ வெறும் பார்ட் 4ன்னு இருக்குது. இது தவறு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேஷ்னல் எமர்ஜென்சி. ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகிள் 352 கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் எமர்ஜென்சி. இது வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி பீரியடில் பிரசிடென்ட் ரூல் வந்து கொண்டு வரலாம் அப்படின்ட்டு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஆர்டிகிள் 356. ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சி பற்றி சொல்கிறது 356 அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, இதில் ஆர்டிகிள் 360 பற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு சொன்னோமா. ஸோ இந்த 3மே வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே பார்த்துட்டோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ப்ரியாம்பிள் டு தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற வீடியோவிலே ஃபுல்லாக பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ டீட்டெயில்டாக அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் கொஷின்,
which of the following is not an independent bodies? ஸோ இண்டிபெண்ட் பாடிஸில் இந்த நாலுத்தில் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ எலெக்ஷன் கமிஷன் பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் பாடிஸ் தான். ஸோ எலெக்ஷன் பற்றி எல்லா தீர்மானமும் அவங்க தான் எடுப்பாங்க. சிஏஜி, யூபிஎஸ்சி இவங்க எல்லாருமே வந்து இண்டிபெண்ட் பாடிஸ் தான். ஸோ இதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஎன்பிஎஸ்சி, இல்லை இப்போ நேஷ்னல் லெவல்னால் எஸ்எஸ்சி. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த என்ஹெச்ஆர்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் பாடி கிடையாது, ஸ்டாச்சுவேட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்லிமெண்ட்டில் ஆக்ட் மூலமாக கொண்டு வரப்பட்டதை ஸ்டாச்சுவேட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ஹெச்ஆர்சி பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் பாடி கிடையாது அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 6th question, choose the incorrect one. Option A, Union Territory was created under 7th Constitution Amendment Act அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ யூனியன் டெரிட்டரியை எந்த ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th Constitution Amendment Act தான். 1956லேயும் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. ஓகேவா. ஸோ இப்போ ஏதாவது யூனியன் டெரிட்டரி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஆர்டிக்கலில் தான் கொடுத்துருப்பாங்க. 7th Constitution Amendment Act 1956 அண்ட் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. ஓகேவா. தென் யூனியன் டெரிட்டரி கிரியேட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1956 அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அட் ப்ரெசென்ட் 28 ஸ்டேட்ஸ் 8 யூனியன் டெரிட்டரி இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ கரண்ட்டாக ஜூலை 2020 கணக்கெடுப்பு படி பார்த்தோன்னா 28 ஸ்டேட்ஸ் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இந்தியாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு புதுச்சேரி டு பாண்டிச்சேரி. ஆக்சுவலாக நேம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரின்னு இருந்தது தான் புதுச்சேரின்னு மாற்றிருப்பாங்க. ஓகேவா. அந்த இயரும் பார்த்தீங்கன்னா 2005 கிடையாது, 2006. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் யூனியன் டெரிட்டரியை பற்றி ஆர்டிக்கிள் 239லேருந்து 241 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டு. நெக்ஸ்ட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட பார்ட் 8ல் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ ராங்காக இருக்கிறது இது மட்டும்தான். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 7th question, choose the correct one. ஆப்ஷன் ஏ அந்தமான் 1962. ஸோ இது எல்லாமே இந்த நாலுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண இயர் கொடுத்துருந்தேன். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு அந்தமான கிரியேட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1962 அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா. ஸோ இது வந்து தவறு. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டை வந்து கிரியேட் பண்ண இயர், அதாவது கிரியேட் பண்ணது அப்படின்னா நம்ம எப்படி சொல்லணும்னா பிரிட்டிஷ் ப்ரோவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக இருந்ததா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி. ஸோ இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி கிரியேட் பண்ணும்போது அந்தமான் அண்ட் நிக்கோபார் அப்படின்றது ஒரு யூனியன் டெரிட்டரி தான் அப்படின்ட்டு கிரியேட் பண்ண இயர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆட் பண்ண இயர் பார்த்திங்கன்னா 1956. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லக்ஷத்வீப். லக்ஷத்வீப் வந்து 1966 கிடையாது, 1956. நெக்ஸ்ட்டு சண்டிகர் பார்த்திங்கன்னா இதுதான் 1966 கிரியேட் பண்ணப்பட்ட யூனியன் டெரிட்டரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லடாக் வந்து 2019 கொடுத்துருக்கேன்னா. ஸோ இது மட்டும்தாங்க கரெக்டு. ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டெல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியும் இந்த லக்ஷத்வீப்பும் கிரியேட் பண்ண இயர் வந்து சேம்ங்க. ஸோ டெல்லி, லக்ஷத்வீப், அந்தமான் அண்ட் நிக்கோபார் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா 1956 தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இயர் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. 8th question, which of the following two union territory does not formed in the same year? எந்த 2 யூனியன் பிரதேசங்கள் ஒரே ஆண்டில் உருவாக்கப்படவில்லை அப்படின்னு கேட்டிருந்தேன்னா. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்தமான் அண்ட் நிக்கோபார், லக்ஷத்வீப், டெல்லி இது மூணுமே ஒரே இயர், அதாவது 1956 கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கண்டிப்பாக இது வந்து ஆன்சராக இருக்காது இல்லையா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லடாக் வந்து 2019 கிரியேட் பண்ணதுன்னு சொன்னோன்னா, அதே போல் ஜம்மு அண்ட் காஷ்மீரும் பார்த்திங்கன்னா 2019 தான் வந்து கிரியேட் பண்ணாங்க. தென் அதுக்கு அடுத்தபடியாக டாமன் அண்ட் டையூவும் புதுச்சேரியும் பார்த்திங்கன்னா 1962 கிரியேட் பண்ணாங்க. ரெண்டுமே சேம் இயர் தான். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி கொடுத்துருக்கேன்னா. தாத்ரா நாகர் ஹவேலி பார்த்திங்கன்னா 1961 வந்து கிரியேட் பண்ணாங்க. அதுவே சண்டிகர் பார்த்திங்கன்னா 1966. ஓகேவா. அப்போ இது மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட் இயர்ஸாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து இதுதான். 9th question, incorrect about reasons for formation of union territories அப்படின்னு கேட்டிருந்தேன்னா. ஸோ ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிஸுமே பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணுறதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கும். இப்போ டெல்லி அண்ட் சண்டிகர் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆனதுக்கு ரீசன் வந்து பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் தான். ஓகேவா. அப்போ அது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்தமான் அண்ட் லக்ஷத்வீப்புக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிசோரம், மணிப்பூர், திரிபுராவுக்கு வந்து கல்ச்சுரல் டிஸ்டிங்டிவ்னஸ்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது தாங்க தவறு. மிசோரம், மணிப்பூர், திரிபுரா, அருணாச்சல் பிரதேஷ்லாம் பார்த்திங்கன்னா
பேக்வர்ட் அண்ட் ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு ஸ்பெஷல் கேர் அண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டது தான். ஓகேவா? அப்போது அதே போல் கல்ச்சுரல் டிஸ்டிங்டிவ்னஸ் எந்த யூனியன் டெரிட்டரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ்க்கான ரீசன்ஸாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 10th கொஷின், விச் 2 யூனியன் டெரிட்டரி வாஸ் ஹெட்டட் பை சிஎம் அப்படின்னு கேட்டிருந்தானா, ஸோ எந்த 2 யூனியன் டெரிட்டரியில் சிஎம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலையும் டெல்லியிலையும் மட்டும்தான் சிஎம் ஹெட்டாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது எந்த இயர்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி 1963, டெல்லி பார்த்தீங்கன்னா 1992. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 11th கொஷின், டெல்லி கேன் மேக் லா ஆன் விச் டிபார்ட்மெண்ட் இன் ஸ்டேட் லிஸ்ட். ஸோ டெல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் பப்ளிக் ஆர்டர், போலீஸ், அப்புறம் லேண்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட், இதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் சென்டர் லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து மேக் பண்ணலாம். ஓகேவா? அப்போ பப்ளிக் ஆர்டரில் வந்து இவங்க மேக் பண்ண முடியாது, போலீஸ்லேயும் மேக் பண்ண முடியாது, லேண்ட்லேயும் மேக் பண்ண முடியாது இல்லையா? அப்போது ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்றது ஸ்டேட் லிஸ்ட் இல்லையா? ஸோ அப்போ அதில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டில் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ எதெல்லாம் வந்து லா மேக் பண்ண முடியும் டெல்லியால் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 12th கொஷின், ஹூ ஹேஸ் த பவர் டு எஸ்டாப்ளிஷ் எ ஹை கோர்ட் இன் யூனியன் டெரிட்டரி. உயர்நீதிமன்றத்தை யூனியன் பிரதேசத்தில் நிறுவ யாருக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான். ஓகேவா? ஸோ பார்லிமெண்ட்டு மட்டும்தான் வந்து இப்போ யூனியன் டெரிட்டரியில் ஹை கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 13th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன் அபவுட் யூனியன் டெரிட்டரி அண்டர் விச் ஹை கோர்ட். ஸோ இப்போ யூனியன் டெரிட்டரிஸ் கொடுத்துட்டு அது எந்த ஹை கோர்ட்டுக்கு கீழே இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ அந்தமானுக்கு பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஹை கோர்ட். ஸோ இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் சண்டிகருக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹை கோர்ட், அதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக லக்ஷத்வீப்புக்கு வந்து தமிழ்நாடு ஹை கோர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா, ஸோ இது தவறு. லக்ஷத்வீப்புக்கு பார்த்தீங்கன்னா கேரளா ஹை கோர்ட். ஓகேவா? தென் புதுச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட், இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்னா கல்கத்தா ஹை கோர்ட், சண்டிகர் அப்படின்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹை கோர்ட், லக்ஷத்வீப் அப்படின்னா கேரளா ஹை கோர்ட், புதுச்சேரி அப்படின்னா மெட்ராஸ் ஹை கோர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 14th கொஷின், விச் யூனியன் டெரிட்டரி ஹேஸ் இட்ஸ் ஓன் ஹை கோர்ட் சின்ஸ் 1996. ஸோ எந்த யூனியன் டெரிட்டரிக்கு ஹை கோர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. ஸோ டெல்லின்ற யூனியன் டெரிட்டரிக்கு மட்டும்தான் ஓன் ஹை கோர்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எப்போத்துலேருந்து அப்படின்ட்டும் கொஷின்ஸ் வரலாம், 1996லேருந்து. ஓகேவா? தென் அதே போல் தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி இருக்கு இல்லையா? தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு ஹை கோர்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே ஹை கோர்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 15th கொஷின், விச் ஒன் இஸ் நாட் ரெஃப்யூஸ்டு டு ஜாயின் இந்தியா. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு வந்து பிரிட்டிஷ் ரூல் இருந்தது இல்லையா? 1947க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒன்று பிரிட்டிஷ் ப்ரோவின்சஸ்னும் இன்னொன்று பார்த்திங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிந்ததும் தென் இப்போ சவுத் இந்தியாலாம் பார்த்திங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்கும், அரசர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி ரெண்டாக தான் பிரிப்பாங்க. ஸோ இப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடச்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்தியாவில் 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கலாம், இல்லைனா பாகிஸ்தானுக்கு போயிடலாம், இல்லைனா அந்த ஏரியா வந்து தனியாக அதுவே ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம், இட் செல்ஃப் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக இருந்த 552 ப்ரோவின்சஸில் 549 வந்து இந்தியாவில் ஜாயின் ஆகிடும். ஆனால் 3 மட்டும் பார்த்திங்கன்னா ஜாயின் ஆக மாட்டாங்க இனிஷியலாக. ஓகேவா? ஸோ அவங்க இந்தியாவில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அது எந்த 3 ஸ்டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹைதராபாத், ஜுனாகர், காஷ்மீர். ஓகேவா? இந்த 3 தான். ஸோ இப்போ இந்த 3மே பார்த்திங்கன்னா லேட்டராக வந்து ஜாயின் ஆகிடும். ஸோ இப்போ ஹைதராபாத் பார்த்திங்கன்னா போலீஸ் ஆக்ஷன் மூலமாக ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜுனாகர் பார்த்திங்கன்னா ரெஃபரண்டம் ஒன்று க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக இணைக்கப்படும் இந்தியாவில். காஷ்மீர் பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதன் மூலமாக இணைக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவோட ஏரியாக்குள்ளே இருந்தது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 16th கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன். ஸோ இப்போ தான் நம்ம சொன்னோம் டோட்டலாக 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 3 வந்து ரெஃப்யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அப்போ 549 தான் இந்தியாவில் ஜாயின் ஆகிருக்கும்.
இல்லையா? ஸோ அப்போ 2 அவுட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கு. ஸோ அங்கே வந்து 3 வரும். 549 ஜாயின் பண்ணியிருப்பாங்க, 3 வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது தவறாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். இன் 1950 கான்ஸ்டிடியூஷன் ஹேஸ் ஒன்லி 3 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியன் யூனியன். ஸோ இப்போ இதுக்கப்புறமா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸ் பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடச்சாச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபோல்டு கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது 4ஆக பிரிச்சுருப்பாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அண்ட் பார்ட் டின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டேட்ஸ் வந்து இப்போ 552 இருந்தது. இப்போ பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு பிரிப்பாங்க. பார்ட் ஏல என்ன பண்ணுவாங்கன்னா கவர்னர் வந்து ரூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ 9 கவர்னர்ஸ் ப்ரொவின்சஸாக இருக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்தது. பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டர் மூலமாக பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் 9 இருக்கும். பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா சீஃப் கமிஷனர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ரூல் பண்ணுற மாதிரி ஸ்டேட்ஸ் இருக்கும். பார்ட் டியில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அவங்களாம் வந்து ரூல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 4ஆக பிரிச்சுருப்பாங்க ஸ்டேட்ஸு. தென் அதுக்கு அடுத்ததான் எஸ்கே தார் கமிட்டி அப்படின்ட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இது எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948. ஓகேவா? இது தவறாக இருக்குது. எஸ்கே தார் கமிட்டி அப்படின்றத எதுக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்டேட்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா 552 இருந்தது. இப்போ பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை வந்து நம்ம லிங்குவிஸ்டிக் பேசிஸ் அதாவது மொழி வாரியாக வந்து ஸ்டேட்ஸை பிரிக்கலாமா அப்படின்றத வந்து ஆய்வு பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த எஸ்கே தார் கமிட்டி அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த கமிட்டியில் அவங்க க்ரியேட் பண்ணப்பட்டது ஜூன் 1948. ஓகேவா? ஸோ அவங்க ரிப்போர்ட் ஆனால் எப்போ சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1948. ஸோ இதில் அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ் நம்ம பிரிக்கும்பொழுது அது வந்து மொழி வாரியாக இருக்கக்கூடாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேசிஸாக தான் இருக்கணும் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எந்த கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே தார் கமிட்டி அப்படின்றது. தென் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் வந்து க்ரியேட் பண்ணது அக்டோபர் 1953 கொடுத்துருக்காங்களா? ஸோ இது கரெக்டு. இது என்ன நடக்கும்னா, இப்போ எஸ்கே தார் கமிட்டி முடிஞ்சுதா, அதுக்கப்புறமா அகைன் இதே 1948 டிசம்பர் மந்த் பார்த்திங்கன்னா இன்னொரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஜேவிபி கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஜேவிபி அப்படின்னும்போது இந்த 3 வேர்ட்லேயே இருக்குது. ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சித்தராமையா கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து டிசம்பர் 1948 ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா 1949 ஏப்ரல் அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. இவங்களும் வந்து லிங்குவிஸ்டிக் பேசிஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதற்கு அப்புறமா இன்னொரு கமிட்டி இருக்கும். ஸோ அதன்படி ஃபைசல் அலி கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்ற ஒரு காங்கிரஸ் பர்சன் இருக்கார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, தெலுங்கு பேசக்கூடியவர்கள்லாம் வந்து ஆந்திரா அப்படின்ட்டு தனியாக பிரிக்கணும், மெட்ராஸ் ஸ்டேட் அதாவது தமிழ்நாடுன்னு இருந்தது, முன்னாடியே மெட்ராஸ் ஸ்டேட்டாக இருந்தது. ஓகேவா? ஸோ அந்த மெட்ராஸ் ஸ்டேட்லேருந்து ஆந்திரா அப்படின்னு நாங்கள் தனியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹங்கர் ஸ்ட்ரைக் இருப்பார். 56 நாட்கள் அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்ததன் காரணமாக இறந்துடுவார். ஓகேவா? ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமா இது பெரிய இஷ்யூ ஆகி அதுக்கப்புறமா தான் மெட்ராஸ் ஸ்டேட்லேருந்து ஆந்திர பிரதேஷ் அப்படின்ட்டு தனியாக ஒரு ஸ்டேட் பிரிப்பாங்க. ஓகேவா? ஸோ அது பிரிக்கப்பட்டது தான் அக்டோபர் 1953. ஓகேவா? ஸோ அப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தா ஆந்திர பிரதேஷ் தான். ஓகேவா? ஸோ அது யாருடைய காரணமானு பார்த்தீங்கன்னா பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்ற ஒரு காங்கிரஸ் பர்சன் மூலமாக. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த கொஷினில் பார்ப்போம். 17th question, choose the incorrect one. Option A, Putti Sriramulu hunger strike on 56 days. ஸோ நம்ம இதை பார்த்தோம் இல்லையா, சொன்னோம் இல்லையா, 56 days வந்து அவர் உண்ணாவிரதம் இருப்பார், அதனால் இறந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைசல் அலி கமிட்டி அப்படின்ட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொன்னோன்னா, ஸோ ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1953 டிசம்பர் மந்த். ஓகேவா? ஸோ இந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா 3 மெம்பர் இருப்பாங்க. அதனோட சேர்மேன் வந்து ஃபைசல் அலி அப்படின்றவர் தான். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KM பனிக்கார், HN குஸ்ரு அப்படின்றவங்க தான். ஸோ இப்போ என்னாச்சுன்னா, இப்போ அக்டோபர் 1953 லிங்குவிஸ்டிக் படி வந்து ஆந்திரான்ற ஒரு ஸ்டேட்டை உருவாக்கிட்டாங்க இல்லையா. அப்போ மற்ற ஸ்டேட்ஸ்லையும் வந்து இதே போல் டிமாண்ட் வைப்பாங்க. ஸோ எங்களுக்கும் வந்து மொழி வாரியாக வந்து ஸ்டேட்டை தனித்தனியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராப்ளம்காக கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த ஃபைசல் அலி கமிட்டி அப்படின்றது. ஓகேவா? ஸோ இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே இப்போ வந்து லாங்குவேஜ் பேஸாக பிரிச்சிடலாம், ஆனால் வந்து அதில் 16 ஸ்டேட்ஸ் இருக்கணும், 3 வந்து சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேர்டு,
டெரிட்டரிஸாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கமிட்டி தான் இந்த 4-fold கிளாசிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, பார்ட் ஏ பி சி டி அப்படின்றது அதை பிரித்தது, அபாலிஷன் பண்ணது எந்த கமிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபைசல் அலி கமிட்டி அப்படின்றவங்க தான். ஸோ இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறமா தான் ஸ்டேட்ஸு யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்ட்டு இந்தியாவில் பிரிக்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 18th question, choose the correct one. New states formed after 1956. ஸோ 1956க்கு அப்புறமா ஸ்டேட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அது க்ரியேட் பண்ண இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா வந்து க்ரியேட் பண்ண இயர் வந்து 1961 அப்படின்னு கொடுத்துருந்தோன்னா, ஸோ இது தவறு. 1960 என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாம்பேவை 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்து மகாராஷ்டிரா, இன்னொன்று குஜராத். மராத்தி பேசக்கூடியவர்கள் மகாராஷ்டிரா பகுதினும், குஜராத்தி ஸ்போக்கன் ஏரியாஸ் இருப்பாங்க, குஜராத்தி பேசக்கூடிய பகுதியை குஜராத் அப்படின்ட்டும் பிரிப்பாங்க. ஓகேவா? அது எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1960. அப்போ இது தப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி. ஸோ 1961 வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் தான் இந்த ஏரியாவை, இந்த பகுதியை ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறமா இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து இதை கேரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க 1961. ஸோ அப்போ தான் வந்து தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலியை யூனியன் டெரிட்டரியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1961. ஓகேவா? அப்போ இந்த இயரும் தப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோவா வந்து எந்த இயர் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961 கொடுத்துருக்காங்களா, ஸோ இது தவறு. இதுவுமே பார்த்தீங்கன்னா 1961 வரைக்கும் இந்த போர்ச்சுகீஸ் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ 1961 வரைக்கும் ரூல் பண்ணிட்டு இருந்ததை போலீஸ் ஆக்ஷன் மூலமாக இந்தியா வந்து அக்வயர் பண்ணும். ஓகேவா? இந்த கோவா, டாமன் அண்ட் டையூ இந்த 3த்தையுமே. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்ததாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த 3த்தையுமே சேர்த்து ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரியாக வந்து இந்தியா அக்வயர் பண்ணும். ஸோ அப்போ இது வந்து சொல்லக்கூடிய அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி, டாமன் அண்ட் டையூ தனித்தனியாக இல்லை, இந்த 3த்தையும் சேர்த்து ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருக்குது. ஓகேவா? இதுக்கப்புறமா 1987 தான் கோவா ஒரு தனி ஸ்டேட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? 1987 கோவா தனியாக பிரிச்செடுத்து பண்ணியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறமா தான் படிப்படியாக டாமன் அண்ட் டையூ வந்து செப்பரேட் யூனியன் டெரிட்டரியாக ஆக்குவாங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ புதுச்சேரி பார்த்திங்கன்னா 1962 கொடுத்துருக்கா, ஸோ இது மட்டும்தான் கரெக்ட். புதுச்சேரியை பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்களா. ஸோ புதுச்சேரி மட்டும் இல்லாமல் காரைக்கால், மஹே, யானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 பகுதிகளையுமே ஃப்ரெஞ்சு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. 1954 இந்தியா கிட்ட இவங்க ஃப்ரெஞ்சு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க இந்த புதுச்சேரி, காரைக்கால், மஹே, யானம் அப்படின்றத. ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா டெரிட்டரியாக வந்து மாற்றுவாங்க. ஓகேவா? 1962 புதுச்சேரி அப்படின்ட்டு அப்போ வந்து பாண்டிச்சேரின்னு இருந்தது இல்லையா. ஸோ 1962 யூனியன் டெரிட்டரியாக, ஸோ எந்த ஆக்ட் மூலமாக அப்படின்றது ரொம்ப முக்கியம். 14th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக புதுச்சேரியை யூனியன் டெரிட்டரியாக இந்தியா கொண்டு வந்துடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 19th கொஷின் இன்கரெக்ட் ஒன் கேட்டிருந்தேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி 10th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ 10th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலியை இந்தியாவில் இணைச்சாங்க. ஸோ அது எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1961. நெக்ஸ்ட்டு கோவா, டாமன் அண்ட் டையூ இது 3மே சேர்த்து 12th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ அந்த இயர் பார்த்திங்கன்னா 1962. நெக்ஸ்ட்டு புதுச்சேரி பார்த்திங்கன்னா 14th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இயர் பார்த்திங்கன்னா 1962. இது மூலமாக வந்து யூனியன் டெரிட்டரியாக புதுச்சேரியை க்ரியேட் பண்ணாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கிம். பட் நம்ம சிக்கிம் பற்றி இன்னும் பார்க்கல இல்லையா. ஸோ சிக்கிம் பார்த்திங்கன்னா 1947 வரைக்கும் சொக்யாலோட ரூலில் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த சொக்யால் அவங்க ரூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ப்ரொடெக்டரேட் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு ஒன்று சிக்கிமை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா 1974 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் வந்து இந்தியா கூட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதனால் 35th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிமை வந்து அசோசியேட் ஸ்டேட்டாக வந்து இந்தியாவுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 1974 35th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக
சிக்கிமை வந்து அசோசியேட் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டரிஸ் தான் இல்லையா. ஸோ இப்போ புதுசாக ஒரு அசோசியேட் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் ஆர்டிக்கிளில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஏற்படுத்தணும் இல்லையா. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2A அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிளை க்ரியேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 10th ஷெடியூல் ஒன்று நியூவாக க்ரியேட் பண்ணுவாங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 அப்பயுமே இந்த சொக்யாலோட இன்ஸ்டிடியூஷன்லாம் இருந்தது, அதெல்லாம் ஃபுல்லாக வந்து அபாலிஷன் பண்ணிவிட்டு சிக்கிமை வந்து ஒரு ஸ்டேட்டாக, இந்தியாவோட ஸ்டேட்டாக கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சிக்கிமை இந்தியாவுக்குள்ளே இணைப்பாங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் இந்த 36th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது. ஓகேவா. இது வந்து 1975 நடக்கும். இதன்படி இந்தியாவோட 22nd ஸ்டேட்டாக சிக்கிம் வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ஆர்டிகிள் 2A 10th ஷெடியூல் கொண்டு வந்தாங்களே, அதெல்லாம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ரிப்பீல் பண்ணிடுவாங்க, அதாவது கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேவா. இதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் அண்ட் 4th ஷெடியூலில் அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ஆர்டிக்கிள் 371F அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க இந்த சிக்கிம்காக. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 20th கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன். ஸோ இதுவுமே வந்து ஃபார்மேஷன் இயர் வச்சு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு நாகாலாண்ட் பார்த்திங்கன்னா 1963 வரைக்கும் அஸ்ஸாமில் நாகா ஹில்ஸ் அண்ட் தியூன்சாங்காக இருந்துச்சு. ஓகேவா. ஸோ இந்த அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய நாகா ஹில்ஸையும் தியூன்சாங் அப்படின்ற பகுதிகளையும் இணைச்சி தான் நாகாலாண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை 1963 ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேவா. அப்போ இது தவறாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹரியானா, சண்டிகர், அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ், இது மூணுமே பார்த்திங்கன்னா 1966 பஞ்சாப்லேருந்து பிரித்து எடுப்பாங்க. ஸோ 1966 பஞ்சாப்லேருந்து ஹரியானா அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா. அது வந்து 17th ஸ்டேட் ஆச்சு. அப்புறம் சண்டிகர் அப்படின்றத ஒரு யூனியன் டெரிட்டரியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து பஞ்சாப்லேருந்து பிரித்து எடுக்கும்போது தான் ஒரு டிமாண்ட் வரும். அப்போ அதாவது சீக்கியர்கள் இருப்பாங்க இல்லையா. ஸோ எங்களுக்கு வந்து தனி ஸ்டேட்டாக ஒன்று வேணும், பஞ்சாபி சுபா அப்படின்ட்டு அகாலி தால் அப்படின்றவங்க ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அது யாரோட லீடர்ஷிப் தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தாரா சிங் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க தலைமையில் டிமாண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ ஆனால் பிரிக்க மாட்டாங்க. தென் அகைன் இந்த 1966 இதுக்காக ஷா கமிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபி பேசக்கூடிய ஏரியா இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பஞ்சாப் அப்படின்னு ஒன்று தனியாக பிரிப்போம். ஹிந்தி பேசுகிறவங்களுக்கெல்லாம் ஹரியானா அப்படின்ட்டு பிரிப்போம். தென் நெக்ஸ்ட்டு அதை சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, ஹில் ஏரியாஸ், அதெல்லாம் இமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு ஒரு யூனியன் டெரிட்டரியாக க்ரியேட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. ஓகேவா. ஸோ அப்போ 1971 தான் பார்த்திங்கன்னா இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த ஹரியானா பார்த்திங்கன்னா 1966 கொண்டு வந்தாச்சு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர். இந்த சத்தீஸ்கரை பார்த்திங்கன்னா 26th ஸ்டேட்டாக 2000 க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ மத்திய பிரதேஷ்லேருந்து சத்தீஸ்கர் பகுதியை தனியாக பிரித்து இந்தியாவோட ஸ்டேட்டாக ஆட் பண்ணுவாங்க 26th ஸ்டேட்டாக. இதே 2000 பார்த்திங்கன்னா இன்னும் 2 உத்தரப்பிரதேஷ்லேருந்து உத்தரகாண்டை 27th ஸ்டேட்டாக பிரித்து எடுப்பாங்க. அதே போல் பீகார்லேருந்து ஜார்க்கண்டை தனியாக பிரித்து எடுப்பாங்க 28th ஸ்டேட்டாக. ஓகேவா. ஸோ அப்போ 2000 3 ஸ்டேட் வந்து தனியாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்ததாக 29th ஸ்டேட்டாக தெலுங்கானாவை 2014 ஆந்திராவிலேருந்து பிரித்து எடுப்பாங்க. ஓகேவா. ஸோ அது எந்த ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இந்த ஆக்ட் மூலமாக ஆந்திரா தெலுங்கானா அப்படின்னு இப்போ 2ஆக பிரிச்சுட்டாங்க. ஆனால் அந்த 2த்துக்குமே பார்த்திங்கன்னா ஹைதராபாத் தான் வந்து கேபிட்டலாக இருக்கும். ஸோ அது எத்தனை வருஷம் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 years வரைக்கும். ஓகேவா. அப்போ 2014 2024 வரைக்கும் ஹைதராபாத் தான் கேபிட்டல் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. தென் அதே போல் ஆந்திரா ஹைகோர்ட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரித்து எடுத்ததுக்கப்புறமா ஹைதராபாத் ஹைகோர்ட் அப்படின்னு ரீநேம் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா. ஸோ இதான் ஆந்திரா தெலுங்கானா பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ இதை தவிர்த்து இன்னும் சில ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து பார்க்கல இல்லையா. மணிப்பூர் பார்த்திங்கன்னா 1972 மணிப்பூர், திரிபுரா இது 2த்தையுமே யூனியன் டெரிட்டரியாக இந்தியாவில் ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா. மணிப்பூர் அண்ட் திரிபுராவை. அதே போல் மேகாலயாவை பார்த்திங்கன்னா சப்ஸ்டேட்டாக ஆட் பண்ணுவாங்க. இது எல்லாமே 1972 தான். ஓகேவா. தென் வேறு என்ன நம்ம பார்க்கலன்னு பார்த்திங்கன்னா மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் பார்க்கல இல்லையா. ஸோ இப்போ 1987 பார்த்திங்கன்னா மிசோரமை 23rd ஸ்டேட்டாகவும் அருணாச்சல் பிரதேஷை 24th ஸ்டேட்டாகவும்
கோவாவை 25th ஸ்டேட்டாகவும் ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கோவாவை தனி ஸ்டேட்டாக கொண்டு வந்தது 25th ஸ்டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் 1987. ஓகேவா? தென் இது எப்படி வந்து இணைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெமோரண்டம் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். மிசோரம் பீஸ் அக்கார்ட் எந்த இயர் அப்படின்ட்டு கேட்கலாம். 1986. ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மிசோ நேஷ்னல் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் போட்டுக்கிட்டு அந்த பேக்ட் சைன் மாதிரி, ஸோ அந்த செட்டில்மெண்ட் மூலமாக தான் வந்து இது மிசோரமை இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? 21st கொஷின், இன்கரெக்ட் அபவுட் நேம் சேஞ்சிங். ஸோ சில ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்குலாம் நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்றத தமிழ்நாடுவாக மாற்றின இயர் பார்த்திங்கன்னா 1969. ஓகேவா? அப்போ இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு உத்தராஞ்சலை வந்து உத்தரகாண்ட் அப்படின்ட்டு மாற்றுவாங்க. ஸோ இந்த இயர் பார்த்திங்கன்னா 2006. அப்போ அதுவும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரிசாவை ஒடிசான்னு மாற்றுவாங்க. அந்த இயர் பார்த்திங்கன்னா 2011. ஓகேவா? லாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ண இது பார்த்திங்கன்னா 2011 ஒரிசாவை ஒடிசா அப்படின்னு மாற்றிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் தவறாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 1973 பார்த்திங்கன்னா மைசூரை கர்நாடகான்னு மாற்றிருப்பாங்க. ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இதே போல் 1973 பார்த்திங்கன்னா லக்ஷத்வீப் அப்படின்னு இப்போ இருக்கு இல்லையா லக்ஷத்வீப், அதனோட நேம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 1973 வரைக்கும் என்னவாக இருந்துச்சுன்னா லக்காடிவ், மினிசாய் அண்ட் அமன்திவி ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லக்காடிவ், மினிசாய் அண்ட் அமன்திவி ஐலாண்ட் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதை தான் லக்ஷத்வீப் அப்படின்ட்டு 1973 மாற்றினாங்க. அதே போல் யூனியன் டெரிட்டரி டெல்லி இருக்கு இல்லையா, அதை 1992 நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்ட்டு மாற்றினாங்க. ஓகேவா? ஸோ இந்த நேமும் பார்த்துக்கோங்க. இது எந்த ஆக்ட் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991. ஓகேவா? ஸோ இதே போல் 2006 பாண்டிச்சேரி அப்படின்றத புதுச்சேரி அப்படின்னும் மாற்றினாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. 22nd கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஸோ ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷன்லேயும் இருந்து இந்தியா அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ இது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் சாலியன் ஃபீச்சர்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டாபிக் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ இது எதிலேருந்து வந்து இந்தியா வந்து பாரோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து தான். ஓகேவா? சரி வேறு என்னெல்லாம் வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து இந்தியா அடாப்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், முக்கியமான ரூல் ஆஃப் லா நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சியில் ஒரு டாப்பிக்காகவே இருக்குல்ல பாலிட்டியில் சிலபஸில். ஸோ அப்போ ரூல் ஆஃப் லா வந்து பிரிட்டிஷ்லேருந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், அப்புறம் இந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கேபினட் சிஸ்டம். ஸோ இதெல்லாமே வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்தது. ஸோ இந்த முக்கியமானது நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ரூல் ஆஃப் லா, அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? இதெல்லாமே வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து இந்தியா அடாப்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டு தாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரின்னு சொல்லுவோம், அது ஜுடிஷியல் ரிவ்யூ, இதெல்லாமே வந்து யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இது தவிர்த்து இன்னும் என்ன இம்பார்ட்டண்ட்டான்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜு, வைஸ் பிரசிடென்ட் இவங்கெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கான ப்ரொசீஜர் அதையும் வந்து யூஎஸ் கான்ஸ்டிடியூஷனில் தான் எடுத்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ யூஎஸ் கான்ஸ்டிடியூஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜுடிஷியல் ரிவ்யூ, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜு, வைஸ் பிரசிடென்ட் இவங்களாம் ரிமூவ் பண்ணுறது. ஓகேவா? இது யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், இது வந்து ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? தென் வேறு என்னென்னலாம் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவோம். இது வந்து ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷனில் தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுவும் வந்து பாலிட்டியில் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். டைரக்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. தென் ராஜ்யசபா மெம்பர்ஸை நாமினேட் பண்ணுறது, அப்புறம் பிரசிடெண்ட்டுக்கான எலெக்ஷனுக்கான மெத்தட், இது எல்லாமே ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷனில் தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கவர்னர் அப்பாயின்மெண்ட். இது வந்து யூகே கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கானா இது தவறு. இது வந்து கெனடியன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? தென் வேறு என்னெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்னோட அட்வைசரி ஜூரிஸ்டிகேஷனையும் வந்து இந்த கெனடியன் கான்ஸ்டிடியூஷன் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ நமக்கு மற்றதெல்லாம் ஞாபகம் இல்லைனா கூட இந்த கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வந்து இதில் தான் எடுத்திருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, கெனடியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா?
இந்த கொஷின் பாருங்கள் குரூப் 1 2017 கேட்டிருக்காங்க. இன் அவர் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு த சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் ஹேஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி பீரியடில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றத கொண்டு வந்தது எந்த கண்ட்ரிலேருந்து இந்தியா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இது வந்து குரூப் 1 2017 கேட்டிருக்காங்க. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த கொஷின் பாருங்கள் குரூப் 2A 2017 கேட்டிருக்காங்க. த ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி enshrined in the preamble of Constitution of India were adopted under inspiration from the ஸோ எந்த கண்ட்ரிலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து தான் எடுத்தது. ஓகேங்களா, ஸோ ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்றது. ஓகேவா, ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான். இந்த கொஷின் பாருங்கள் குரூப் 2 2018 கேட்டிருக்காங்க. த ஐடியா ஆஃப் கன்கரண்ட் லிஸ்ட் வாஸ் பாரோடு ஃப்ரம் பொதுப்பட்டியல் என்னும் கருத்து பெறப்பட்டது. ஸோ எதுலேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா, ஸோ கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது எந்த கான்ஸ்டிடியூஷன்லேருந்து அடாப்ட் பண்ணதுன்னு கண்டிப்பாக கேட்கலாம். ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா, இந்த கொஷின் பாருங்கள் இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து யூஎஸ் கான்ஸ்டிடியூஷனில் எடுத்தாங்க அப்படின்ட்டு பார்த்தோமா. ஸோ அதையே வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. த ஜுடிஷியல் ரிவ்யூ வாஸ் ஒரிஜினலி ஃப்ரம் நீதி புனராய்வு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அமெரிக்காலேருந்து எடுத்தது அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா. 23rd கொஷின் சூஸ் தி கரெக்ட் ஒன். கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட் வந்து ஜெர்மனி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ தான் நம்ம பார்த்தோம் கன்கரண்ட் லிஸ்ட் வந்து எந்த இதிலேருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ அது தவறாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்திங்கன்னா சோவியத் கான்ஸ்டிடியூஷன் அதாவது யூஎஸ்எஸ்ஆர் இப்போ ரஷ்யாவாக இருக்கு இல்லையா. ஸோ ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதுவும் தவறாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா ஸோ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா இது வந்து எதுலேருந்து அடாப்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து அடாப்ட் பண்ணுது. ஓகேவா, சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து அடாப்ட் பண்ணது தான் இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி இது நம்ம பார்த்தோம் இல்லையா. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டிலாம் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி கொஷினில். அப்போ இது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது இல்லையா. ஸோ இப்போ வேறு என்னெல்லாம் இந்த ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, யூஎஸ்எஸ்ஆரில் பார்த்துலாமா. ஸோ ஃபஸ்ட்டு ஜெர்மனியில் பார்த்திங்கன்னா ஜெர்மனியை பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்னு சொல்லுவாங்க இல்லைனா வெய்மர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதிலேருந்து எடுக்கப்பட்டது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து எமர்ஜென்சி பீரியடில் சஸ்பென்ஷன் பண்ணலாம் அப்படின்ற விஷயம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டு சொன்னோம். தென் வேறு என்னெல்லாம்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடு, காமர்ஸு அதெல்லாமே வந்து ஃப்ரீடம் கொடுக்கறது இதை பற்றி எடுத்தோம். தென் வேறு என்னென்னு பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் சிட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸ் அதை வந்து கொண்டு வந்தது இந்த ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து தான். ஓகேவா, நெக்ஸ்ட் யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சொல்லிட்டோம். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றது. ஸோ ஜஸ்டிஸ் அப்படின்றத யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து தான் எடுக்கப்பட்டாங்க. ஓகேங்களா, பிரியாம்பிள் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் பார்த்திங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் பார்த்துட்டோம். லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, ரிப்பப்ளிக் இது எல்லாமே ஃப்ரெஞ்சு கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது. ஓகேவா, தென் ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கு வந்து எலெக்ஷன் நடக்கிறது, அப்புறம் அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷனில் எதனா ஆட் பண்ணால் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாமே சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டிடியூஷனில் தான் எடுத்தாங்க. தென் இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா ஜப்பான் கான்ஸ்டிடியூஷன். ஸோ நான் ஒரு விஷயம் சொன்னாலே அந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் கிடையாதுங்க, ஜப்பான். ஓகேவா, ஸோ நான் மாற்றி சொல்லிட்டேன். ஜப்பான்லேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்றது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 24th question, the voting age was reduced to 18 years from 21 years in the year. ஸோ ஓட்டிங் வந்து 21லேருந்து 18க்கு வந்து கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரென்ச்சீஸ் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அது எந்த இயரில் வந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா 1989. ஸோ அது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றதும் ரொம்ப முக்கியங்க. 61st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா, ஸோ அந்த ஆக்டுக்கான இயர் பார்த்திங்கன்னா 1988. ஓகேவா, அமல்படுத்தப்பட்டது 1989. ஆனால் ஆக்ட் 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்திங்கன்னா 1988. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 25th கொஷின், இந்தியன் கவர்மெண்ட் ஹேஸ். ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டை பார்த்திங்கன்னா 3 டயர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ யூனியன், ஸ்டேட், அப்புறம் லோக்கல் அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ இந்த லோக்கலில் தான் வந்து பஞ்சாயத் அப்புறம் முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு 2ஆக பிரிப்பாங்க. ஓகேவா, அப்போ இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து 3 டயர் சிஸ்டம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா.
26th question, which article tells about formation or changes in existing states of Union of India அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள் 1. ஸோ இதை நம்ம மூணுமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேஷன் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் மாற்றக்கூடியது பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிக்கிள் 3. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டேட்லேருந்து நம்ம பாதியாக பிரித்து வேறு ஒரு ஸ்டேட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம், இல்லை அந்த ஒரு ஸ்டேட்டுக்கான ஏரியா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கிள் 3. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெரிட்டரியை பிரித்து புதுசாக ஒரு ஸ்டேட் கொண்டு வரது, இல்லை 2-3 ஸ்டேட் கொண்டு வரது, இது வந்து வரும். இன்னொரு வே பார்த்திங்கன்னா ஏரியா, ஒரு ஸ்டேட்னோட ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இல்லை ஏரியாவை குறைக்கிறது, இது 3rd. 4th பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்னோட பவுண்டரிஸை சேஞ்ச் பண்ணுறது. லாஸ்ட்டாக 5th பார்த்திங்கன்னா ஸ்டேட்டை வந்து அதனோட நேமை சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அப்போ இப்போது ஒரிசா அப்படின்றத ஒடிசான்னு மாற்றினாங்கன்னா அது எந்த ஆர்டிக்கிள் கீழே இருந்து அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஈஸியாக சொல்லணும் ஆர்டிக்கிள் 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்டிக்கிள் 3. 1, 2 and 4 நம்ம அடுத்த கொஷினில் பார்ப்போம். 27th question, which article tells about increase or decrease the area of any state? நான் இப்போ தான் சொன்னேன், பவுண்டரியை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஏரியாவை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ ஆர்டிக்கிள் 3ல என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஆர்டிக்கிள் 3 பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துரும். நெக்ஸ்ட் இப்போ ஆர்டிக்கிள் 1 அப்படின்னா, இப்போ இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டரி அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக பிரித்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதான் ஆர்டிக்கிள் 1, புதுசாக வந்து க்ரியேட் பண்ணுறது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கிள் 2, இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுக்கறது. ஸோ இப்போ ஏதாவது வந்து இந்தியாவில் வந்து நியூவாக ஏதாவது ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான பவர்ஸ் பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள் 2. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கிள் 4, இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது புதுசாக ஒரு ஸ்டேட் வந்து நம்ம இருக்கிற ஸ்டேட்டை ஆல்டர் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு லா க்ரியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்கிறது தான். ஸோ அந்த லாவை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஆர்டிக்கிள் 4. ஓகேங்களா? ஸோ புதுசாக ஒரு ஸ்டேட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்காக லா க்ரியேட் பண்ணுறதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள் 4. ஓகேவா? 28th question, joint sitting of 2 houses of parliament is taken from. ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷனில் இருந்தால் கன்கரண்ட் லிஸ்ட்டு, அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடு, காமர்ஸு, இன்டர்கோர்ஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் 2 houses of parliament அப்படின்றத இந்தியா பாரோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எந்தெந்த கண்ட்ரிலேருந்துலாம் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டுலாம் டீட்டெயில்டாக ஏற்கனவே பார்த்தாச்சு. 29th question, which one is not adopted from Government of India Act 1935? ஸோ நம்ம அதர் கண்ட்ரீஸ் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன்லேருந்து அடாப்ட் பண்ணது தான் பார்த்தோம். பட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 மூலமாக அடாப்ட் பண்ணதெல்லாம் பார்க்கல இல்லையா? ஸோ என்னெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெடரல் ஸ்கீமு, அப்புறம் கவர்னருக்கான ஆஃபீஸ், தென் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கிட்டேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதிலேருந்து என்னென்ன எடுக்கக்கூடியது அப்படின்றதும் முக்கியம்தான், நம்ம அதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 30th question, correct one about governor. ஸோ இதில் வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன கவர்னர் அப்படின்றதுல கரெக்டாக எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன்னா, ஸோ இது கண்டிப்பாக எல்லாருமே வந்து கரண்ட் அப்டேட்டில் இருந்தே ஆகணும். இதுக்கான ஆன்சர் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் என்ன வரும் அப்படின்றத மட்டும் நீங்களே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஆந்திராவுக்கு யார் வந்து கவர்னர், கேரளாவுக்கு யார் கவர்னர், பஞ்சாபுக்கு யார் கவர்னர் அப்படின்ட்டு. ஸோ பஞ்சாபுக்கு கவர்னர் வந்து விபி சிங் பேட்னோர் அப்படின்றது ஆன்சர்லேயே இருக்குது. ஸோ அப்போ இந்த 2 ஸ்டேட்டுக்கும் கவர்னர் யார், கூடவே சிஎம் யார் அப்படின்றதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தென் ரீநேமிங் பார்த்தோம் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் குரூப் 1 2019 கேட்டிருக்காங்க. ஹவு மெனி ஐலாண்ட்ஸ் இன் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் வேர் ரீநேம்டு பை அவர் பிரைம் மினிஸ்டர் ஆன் December 30th 2018. ஸோ இப்போ ரீசெண்டாக December 30th 2018 பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் இருக்கக்கூடிய சில ஐலாண்ட்ஸுக்கு வந்து ரீநேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எத்தனை ஐலாண்ட்ஸ் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 ஐலாண்ட்ஸ். ஓகேவா? The Prime Minister of India announced the Havelock Island in Andaman and Nicobar Island renamed as அந்தமான் நிக்கோபாரில் உள்ள ஹேவ்லாக் தீவிற்கு இந்திய பிரதமரால் அறிவிக்கப்பட்ட பெயர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ஐலாண்ட் வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்களா? ஸோ அதில் ஒரு ஐலாண்டு தான் இந்த ஹேவ்லாக் ஐலாண்ட் அப்படின்றது. ஸோ அதை பார்த்திங்கன்னா ஸ்வராஜ் த்வீப் ஐலாண்ட் அப்படின்ட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்து குரூப் 1 எக்ஸாம் 2019 தான் கேட்டிருக்காங்க.
தென் இந்த கொஷின் பாருங்கள், தெலுங்கானா கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஸ் த 29th ஸ்டேட் ஆஃப் இந்தியா இந்த இயர். ஸோ தெலுங்கானா வந்து எப்போ வந்து மாநிலமாக உருவாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, 2014. ஓகேவா. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பாருங்கள், விச் இயர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் லோயர்டு த ஓட்டிங் ஏஜ் ஃப்ரம் 21 years to 18 years. ஸோ எந்த இயரில் அந்த ஆக்ட் வந்து 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, 1988 இந்த யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரென்ச்சைஸ் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்தாங்க 1988 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக அப்படின்ட்டு சொன்னோம். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இது வந்து குரூப் 4 எக்ஸாம் 2016 கேட்டிருக்காங்க. தென் லாஸ்ட்டாக இந்த கொஷின் பாருங்கள், குரூப் 1 எக்ஸாம் 2015 கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரிஸ்லாம் ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 36th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்திங்கன்னா சிக்கிம் நம்ம பார்த்தோம். 35th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக அசோசியேட் ஸ்டேட்டாக ஆட் பண்ணுவாங்க. தென் 36th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் இந்தியாவுடைய ஒரு ஸ்டேட்டாக ஆட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தோமா. தென் நெக்ஸ்ட்டு 13th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்திங்கன்னா நாகாலாண்டு. ஸோ நாகாலாண்டை ஒரு ஸ்டேட்டாக கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 27th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மணிப்பூர் அண்ட் திரிபுரா. 56th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்திங்கன்னா கோவா. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த 2 டாப்பிக்னோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் பார்த்துட்டோம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.